அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். காய்கறிகள்லாம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இஃப்தாருக்கும் ரொம்ப ஸ்பெஷலாக இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். இந்த வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நியூ அப்டேட்ஸ் டெய்லி உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கேரட் வந்து கொஞ்சம் நீல சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு உருளைக்கிழங்கு வந்து வேக வைக்க வேணால் பச்சையாகவே அப்படியே சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தையும் நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு கப் அளவுக்கு துருவின முட்டைக்கோஸ் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எதுக்காக இது போல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ தான் அந்த காய்கறிகளில் இருக்கிற அந்த தண்ணியெலாம் கொஞ்சம் லைட்டாக ரிலீஸ் ஆகி வரும். அதுக்கப்புறமா நம்ம மாவு மற்ற பொருட்கள்லாம் ஆட் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி தேவைப்படும். கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா தண்ணி வந்து உங்களுக்கு அதிகமாகிடும். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், கூடவே 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அப்புறமா உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறமா 10 போல் பூண்டு நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது போல் நம்ம அடிக்கடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா மாவுலாம் சேர்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து தண்ணி வந்து கொஞ்சமாக செலவாகும். அதே டைமே உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். உங்களுக்கு ஒருவேளை தண்ணி அதிகமாகிடுச்சு அப்படின்னா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இந்த வெஜிடபிள்ஸ்லேருந்து உங்களுக்கு தண்ணி விட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வராது. அதுக்காக தான் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அந்த தண்ணி அதில் இருக்கிற ஈரப்பசியில் வந்து மாவு நல்லா ரெடியாகி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் போல் தண்ணி தெளித்து இதை பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப லூஸாக இல்லாமல் நல்லா திக்காக இருக்க மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இது வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம உடனே பிசைஞ்சு உடனே நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ இது கூட வந்துட்டு கொஞ்சம் போல் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதிலேருந்து ஒரு சின்ன பால் சைஸ் எடுத்துகிட்டு லைட்டாக தட்டி விட்டுக்கோங்க. வடை போல் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஷேப் பண்ணிலாம் நம்ம போடணும்னு இல்லை, ரஃப்பாக எடுத்து போட்டோம் அப்படின்னாலே பார்க்க நல்லா அழகாகவும் இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். இப்போ ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சிங் எடுத்து ஒன்று ஆயிலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு சைடு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ 2 சைடும் வெந்து நல்லா கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறமா பிளேட்டுக்கு மாற்றிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் அப்படியே உதிர்த்து விட்டு நம்ம மொறு பக்கோடாவும் செய்யலாம். அதுவும் ரொம்பவே நல்ல டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த மிக்ஸ்டு வெஜிடபிள் பஜ்ஜி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.